கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். மீண்டுமாய் தேவனை ஆராதிக்கவும் அவருடைய வார்த்தையை தியானிக்கவும் கஷ்டப்படுத்த இந்த நல்ல காரணத்துக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். இந்த நாளிலும் நாங்கள் தியானத்துக்காக எடுத்து வாசிப்போம். ஏசாயா 66வது அதிகாரம் 1வது வசனம். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி. நீங்கள் எனக்கு கட்டும் ஆலயம் அப்படிப்பட்டது, நான் தங்கியிருக்கும் ஸ்தலம் அப்படிப்பட்டது. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி. நீங்கள் எனக்கு கட்டும் ஆலயம் எப்படிப்பட்டது, நான் தங்கியிருக்கும் ஸ்தலம் எப்படிப்பட்டது. ஒரு வரிசை ஜெபித்தாலும் நான் ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, இந்த நேரத்தில் இந்த வார்த்தை கூடாக எங்கள் ஒவ்வொருவரோடும் நீங்கள் இடைப்படும்படியாய் எங்களை மறைத்து உண்மை வெளிப்படுத்த வேண்டும் என்று பரிசுத்தாவின் உதவிக்கு நன்றி சொல்லி இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமென். ஆண்டவர் இந்த ஏசாயா தீர்க்கதரிசி 66வது அதிகாரம் 1வது வசனத்தில் இப்படியாக ஒரு கேள்வி கேட்கிறார். கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி. நீங்கள் எனக்கு கட்டும் ஆலயம் எப்படிப்பட்டது, நான் தங்கியிருக்கும் ஸ்தலம் எப்படிப்பட்டது அப்படி என்று சொல்லி. ஆகவே இந்த நாளிலும் நாங்கள் தியானிக்கிற வேத பகுதியினுடைய தலைப்பு தேவனின் ஆலயம் அப்படின்னு பார்க்கலாம். இந்த நேரத்திலும் கூட கர்த்தர் இப்படியாக சொல்லுகிறார், நான் தங்கியிருக்கிற ஸ்தலம் எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லி அங்கே பார்க்கிறோம். என்னென்னு சொன்னால், நாங்கள் அறிந்திருக்கிறோம், வேதம் இப்படியாக சொல்லுகிறது, கைகளினாலே கட்டப்பட்ட ஆலயத்திலே நான் வாசம் பண்ணுவதில்லை, நீங்களே என் ஆலயமாயிருக்கிறீர்கள், உங்களிலே நான் வாசம் பண்ணுகிறேன் என்று சொல்லி. ஆகவே தேவன் நாங்கள் எல்லாருக்கும் ஆலயம் என்று சொன்னால் அதுக்கான ஒரு மரியாதை நாங்கள் கொடுக்கறது வழக்கம். இந்த இடத்துல சேர்ச்சுக்கு வாரன்னு சொன்னால், அன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை சேர்ச்சுக்குரிய பக்குவத்தோடு நாங்கள் வர எச்சரிக்கிறோம். எல்லா மதத்தாரும் தங்களுடைய ஆலயங்களுக்கு செல்லும்போது ஆலயத்தில் அதற்குரிய மரியாதையை அங்கே செலுத்துகிறார். ஆனால் தேவன் ஆண்டவர் என்னத்தை சொல்ல விரும்புகிறாருன்னு சொன்னால், நீங்கள் எனக்கு கட்டுகிற ஆலயம் எப்படிப்பட்டது, நான் தங்கும் ஆலயம் எப்படியாயிருக்கும் என்று சொல்லி அங்கே சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். 2 சாமுவேல் 7:5 நீங்கள் வாசித்து பாருங்கள். 2 சாமுவேல் 7:5. நீ போய் என் தாசனாகிய தாவீதை நோக்கி, கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் வாசமாய் இருக்கத்தக்க ஆலயத்தை நீ எனக்கு கட்டுவாயோ. ஆமென். அங்கே தாவீது ராஜாவும் ஆண்டவருக்காக ஒரு ஆலயத்தை கட்டும்படியாக அங்கே எத்தனிக்கிறார். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நீ எனக்கு ஆலயம் கட்ட வேண்டாம், ஆனால் சாலமோன் எனக்கு ஒரு ஆலயத்தை கட்டுவான் அப்படின்னு சொல்லி அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆனாலும் தாவீதை நோக்கி ஆண்டவர் கேட்கிற கேள்வி, நீ போய் என் தாசனாய் தாவீதை நோக்கி கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் வாசமாக இருக்கத்தக்க ஆலயத்தை நீ எனக்கு கட்டுவாயோ என்று சொல்லி. ஆகவே இதில் ஆண்டவர் சொல்ல நினைக்கிற காரியம் என்னன்னு சொன்னால், அந்த கைகளினாலே கட்டப்பட்ட ஆலயத்திலே தேவன் வாசமாக இருப்பதில்லை. ஆனால் இங்கே நாங்கள் பார்க்கிறோம், 1 கொரிந்தியர் 3:16 நாங்கள் வாசிக்கும்போது, நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா. நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா. ஆகவே தேவன் விரும்புகிற, தேவன் வாசம் பண்ணுகிற, தேவ ஆவி அங்கே வாசம் பண்ண விரும்புகிற, வாசம் பண்ணுகிற ஆலயம் யார் என்று பார்த்தா நானும் நீங்களும் தான். எங்களுக்குள்ளே தான் அதுதான். அதனால தான் எப்படி பாருங்கள், எங்களுக்குள்ளே வாசம் பண்ணும் ஆவியானவரே அப்படின்னு. ஆகவே தேவன் விரும்புகிற ஆலயம் யார் என்று பார்ப்போம்னு சொன்னால் நானும் நீங்களும் தான். எங்களுக்குள்ளே தான் கர்த்தர் தனக்காக எங்களை உருவாக்கினார். பார்க்குறோம், ஆண்டவர் தான் எங்களை ஒவ்வொருவரையும் அங்கே மண்ணினால் உருவாக்கினார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம்.
ஆனால் நாங்கள் தேவனுக்கு ஆலயம் கட்ட எத்தனைக்கிறோம். அநேக இடங்களில் அநேக ஆலயங்களை கட்டுகிறார். ஆனால் இன்றைக்கு அநேக தேவ ஆலயங்களிலே தேவன் வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறார். ஸ்தோத்திரம். அநேக ஆலயங்களை நாங்கள் பார்க்கலாம். யாரும் நாங்கள் நியாயந்திருக்கலாம். ஆனால் அப்படியாக நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் தேவன் சொல்லுகிற காரியம் என்னன்னு சொன்னால், நீங்கள் தான் அந்த தேவ ஆலயம். ஸ்தோத்திரம். ஏனென்றால் நாங்கள் 6 நாளும் எப்படியும் நடந்து போட்டு 7ஆம் நாள் இன்றைக்கு காலையில் எழுப்பினோடனே ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் சேர்ச்சுக்கு போக போகிறோம். கதையை சுருக்குங்க, கதையை சண்டை பிடிக்காதீங்க, ஒழுங்காக வாங்க, குளித்து கிழித்து வடிவாக பரிசுத்தமாக இந்த இடத்துல நல்ல உடுப்பை போட்டுட்டு நாங்கள் வந்துடுவோம். ஆனால் அந்த பக்குவத்தை நாங்கள் ஒவ்வொரு மதங்களில் இருக்கும்போதே அதை நாங்கள் கடைப்பிடிச்சிட்டோம். தூய்மையான ஆடை அணிஞ்சு குளித்து மூழ்கி அன்றைக்கு மட்டும் பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மையான பரிசுத்தவான்கள் தான். ஸ்தோத்திரம். அந்த 6 நாளும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த தேவ ஆலயம் எங்கே, ஆலயம் எப்படி, யார் ஆலயம், ஆலயத்தை குறித்து எந்த ஒரு காரியமும் இல்லை என்று பார்த்தேன். சாதாரணமாக நாங்கள் எங்களோட உடம்பை குறித்து நாங்கள் பார்ப்போம்னு சொன்னால் உடம்பை நாங்கள் உண்மையான சாதாரண சரீரம் மாமிச ரீதியாக நீங்கள் சரீரத்தை பார்த்தா சரீரத்தை நாங்கள் கவனமாக பேண வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஏனென்று சொன்னால் எங்களோட அம்மா அடிக்கடி சொல்லுவாள், எனக்கு சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரையலாம், பாதுகாத்துக்கோ, கவனமாயிரு, அப்படி இப்படின்னு. ஆனால் உங்களோட வாழ்க்கையில் அநேகம் இந்த வெளிநாட்டுக்கு வந்து, நான் வெளிநாட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட 9 வருஷம் நான் தெரியத்தான் கொடிகளோடு இருந்தேன். நான் ஒவ்வொரு தேசங்கள், அந்த தேசங்களில் இருக்கும்போது நாங்கள் வந்தது கடன்களோட, வீட்டில் நிறைய பிரச்சனைகள் எல்லாருக்கும் இருக்கும். எப்படியாவது ஓடி ஓடி உழைக்கும். அப்போ மத்தியானம் ஹவுஸுக்கு வந்து சமைக்கலாம். நான் ஜெர்மனியில் இருக்கும்போதெல்லாம் ஹீரோஸ்ன்னு சொல்லி 5 ரூபா கொடுத்தா இந்த துருக்கி கடையில் நல்ல பானுக்குள்ளே நல்ல இந்த ஆட்டு இறைச்சியெல்லாம் வச்சு, சிலாட்டெல்லாம் வச்சு, ஒரு கோலாவும் ஒரு இதுவும் இந்த பாஸ்போர்ட் அதுக்குள்ள என்ன இருக்குமென்னு சொன்னால் அது கொஞ்சம் கொஞ்சமாக அது நெஞ்சு தான். ஏன்னா பாஸ்போர்ட் எதுவுமே நாங்கள் எல்லாருமே சாப்பிட்றோம் அவசரத்துக்கு, எங்கேயாலும் காரில் போகும்போதுன்றோம். ஆனால் அது உடலுக்கு பின்னுக்கு தீங்கு தான் உண்டாகுது. ஆகவே எங்களோட உடலையும் கூட நாங்கள் உலக பிரகாரமாக சரீரத்தை நாங்கள் அவதானமாக பார்க்க வேண்டியவர்களாக இருக்கோம். அதாவது இளம் வாலிப பிள்ளைகள் இன்றைக்கெல்லாம் கூடுதலான வீடுகளில் பார்ப்போம்னு சொன்னால் ஃபிட்னஸ் செய்கிற காரியங்கள் எல்லா வீட்லேயும் இருக்குது. இல்லாட்டி அவர்கள் ஃபிட்னஸ்க்கு போகிறார்கள், அல்லாட்டி நடக்கிறார்கள். அது மட்டும் இல்லை, காலையில் எழுமினோன்னு ஒரு கிளாஸ் தண்ணி குடிக்கிறது எல்லாருக்கும் நல்லது. தண்ணி குடிக்கிறது இல்லை, இப்படி எழுமின உடனே நீங்கள் வெறும் வயிற்றோடு கொஞ்சம் தண்ணி குடிச்சிங்கன்னா உங்களுக்கு சிறுநீரகம், கல்லீரல், இந்த குடல் எல்லாமே கிளியர் ஆகும். அது மிக நல்லது. ஏனென்றால் இதில் என்னடாப்பா பைபிளுக்குள்ளே இருக்குன்னு சொன்னால், பைபிளுக்குனா எல்லாமே இருக்குது. அரசியல் இருக்குது, சமூகம் இருக்குது, சகலதும் இருக்குது, உடல்நலம் இருக்குது, எல்லாமே பைபிள் தெளிவாக சொல்லுது. ஏன் நான் சொல்கிறேன்னு சொன்னால், ஆவி, ஆத்மா, சரீரம் 3ம் முக்கியம். ஸ்தோத்திரம். சரீரமும் முக்கியமானது. ஆகவே சரீரம். ஆனால் நாங்கள் அநேகர் உடலை பாவிக்க பழகிக்கொள்கிறோம். வருத்தத்தில் போய் அது நானெல்லாம் அரைவாசி வருத்தத்துக்கு உள்ள போனது என்னுடைய கவலைக்குறைவும் 50% கண்டிப்பாக இருக்கும். ஏனென்றால் ப்ரெஷர் இருக்கும்போது கருவாடு இலங்கையிலேருந்து பாறை கருவாடு எடுப்பேன், கிலோ கணக்கில் எடுத்து அப்படியாக ஆடு அடித்து ஃப்ரிட்ஜில் போடுறது, அப்படியான காரியங்கள். எது கொழுப்பு சாப்பிடக்கூடாதோ, எது ப்ரெஷரை கூட்டக்கூடாதோ அது எல்லாத்தையும் பொறிச்சு வறுத்து அப்படியாக சாப்பிட்டு தான் கடைசியாக ரிசல்ட்ஸ் வந்துச்சு. இது ஃபெயில், அது ஃபெயிலுன்னு விளங்குதான். ஆகவே நாங்கள் வெள்ளம் வரும்போதே நாங்கள் சொல்லி கேட்க மாட்டோம். ஆனால் இப்போ இந்த பிள்ளைகள், வாலிப பிள்ளைகளுக்கு நான் சொல்லக்கூடிய ஃபஸ்ட்டு காரியம், உங்களோட உடலை நீங்கள் கவனமாக பேண வேண்டுமென்றது தேவனுடைய அங்கே விருப்பமாயிருக்கு. இந்த ஆவி, ஆத்மா, சரீரம் 3ம் கிறிஸ்தவர்களுக்கு மிக முக்கியமானது. ஸ்தோத்திரம். அது ஃபஸ்ட்டு. கூடுதலாக தாய் தகப்பன் பிள்ளைகளை கவனித்து கொள்வார்கள். இந்த தாய் தகப்பனுக்கு இப்போ கொஞ்சம் அனுபவம், அறிவு இருக்குது. கொலஸ்ட்ரால் போர்டரில் நிற்குது, சுகர் போர்டரில் நிற்குது, ப்ரெஷர் போர்டரில் நிற்குது. அன்றோட என்ன பிள்ளைகளோட சாப்பாடுகளை சமைக்கும்போது இதில் பார்க்குறாங்க. சரி, அந்த பகுதியை நாங்கள் பார்க்குறோம். ஆனால் இப்போ நாங்கள் ஆவிக்குரிய ரீதியில் நாங்கள் பார்ப்போம்னு சொன்னால், தேவன் விரும்புகிற காரியம் நானும் நீங்களும் தேவனுடைய ஆலயம். நாங்கள் கண்டிப்பாக ஒரு ஆலயம்
அதாவது இப்படி கூடி வரத்தான் வேணும், ஆலயம் கட்டத்தான் வேணும், உலக பிரகாரமாக கூடி வர்றதுக்கு ஒரு இடத்தை நாங்கள் ஆயத்தம் பண்ணது, அதெல்லாம் நல்ல விஷயம். ஆனால் அவை எல்லாவற்றை காட்டி எங்களுக்கு முக்கியமான ஒரு காரியம் இருக்க வேண்டும். என்னன்னு சொன்னால், நானும் நீங்களும் தனிப்பட்ட விதத்திலே தேவன் வாழும் ஆலயமாக இருக்கிறோம். பரிசுத்த ஆவி எங்களுக்குள்ளே தான் வாசம் பண்ண விரும்புகிறார். அவர் கடைசி வரைக்கும் கையில் நான் நீங்கள் எவ்வளோ பெரிய கோபுரத்தை கட்டினாலும் இந்த நாடுகளில் இல்லாத கிறிஸ்தவ கோயில்களா, எவ்வளவு வேலைப்பாடுகளோடு என்ன மாதிரி இந்த கத்தேட்ரல்னு சொல்லி நீங்கள் போய் பார்க்கலாம். எவ்வளோ காலம் 40 வருஷம் 30 வருஷம் கஷ்டப்பட்டு கட்டிட்டாங்க. உங்களுக்கு தெய்வம் இருக்கிறாரா? ஸ்தோத்திரம். அவ்வளவு செலவு செய். ஆனால் தேவன் எனக்குள்ளும் உங்களுக்குள்ளும் இந்த மண்ணான மனுஷன் அவர் தான் என்னையும் உங்களையும் உருவாக்கினார். ஆனால் எனக்குள்ளும் உங்களுக்குள்ளும் பரிசுத்த ஆவி இருக்கிறாருன்னா கண்டிப்பாக இருக்கிறார். ஸ்தோத்திரம். எனக்கு உங்களுக்கும் அந்த பெரிய கிருபை புதிய ஏற்பாட்டு காலத்தில் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் பெற்று கர்த்தரை விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்குள்ளே பரிசுத்த ஆவி முத்திரை, பரிசுத்த ஆவியானவர் உங்களை வழிநடத்தி கொண்டிருக்கார். உங்களுக்குள்ளே இருக்கிறார். இல்லாட்டி போனால் உங்களால் இது சரி அது சரி என்ற காரியத்தை உங்களால் கடைசி வரைக்கும் கண்டுபிடிக்க முடியாது. இதற்கு நீங்கள் வழி விலகி போயிருப்பீங்க. தேவன் தெளிவாக பேசி எனக்குள்ளும் உங்களுக்குள்ளும் மட்டுமல்ல எங்களோடு கூட இருந்து அதை வழி நடத்துகிறாருன்னு சொல்லி நாங்கள் பார்க்குறோம். அடுத்த இன்னொரு காரியத்தை நாங்கள் பாருங்க. 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 19-20 நாங்கள் வாசிங்க. உங்கள் சரீரமானது உங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறதென்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? இதயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுடையவர்களாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். ஆமென். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்றும் அறியீர்களா? அப்படியாக நாங்கள் பார்க்கிறோம். அங்கே இந்த ஆலயத்தை நாங்கள் எங்களுடைய சரீரத்தை தேவனாலே நாங்கள் பெற்றிருக்கிறோம். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கின்ற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் என்றும் அல்ல என்றும் அறியீர்களா? நாங்கள் எங்களுடையவர்கள் அல்ல. ஸ்தோத்திரம். எனக்கு தெரியும், எங்களோட ஊரில் எனக்கு பக்கத்தில் ஊரில் இருக்குது, கப்பப்புறது தெரியும். 2 கிராமம் 2 ஊர் இருக்குது, சின்ன சின்ன இடம். அந்த இடத்துல கூடுதலாக தோட்டம் செய்வார். தோட்டம் செய்கிறவர்கள் என்ன செய்வார்கள், இந்த மருந்து பொலிடோல் இன்ட்ரெக்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த நேரம் அது இருந்த, இப்போ எனக்கு தெரியாது, அந்த புயலக்கண்டுகளுக்கு அதுக்குள்ள அடிக்கிறோம். ஒரு சின்ன பிரச்சனை வந்தோன்னா பக்கண்டு குடிப்பாங்க. மந்தியைக்கு ஒரு ஓட்டமாக தான் இருக்கும். நான் அந்த மூத்தநாவலடின்னு சொல்லி அந்த இடத்துல பஸ் நிற்பேன். அவங்க ஒரே சோமசெட் காரில் அடி தள்ளிக்கொண்டு போகும். என்னென்னு பார்த்தா மந்தியைக்கு கேஸ் போகும். அப்படியா? ஆனால் என்ன பேடின்னா, அந்த போன கேஸ் மறிச்சுட்டா அப்படியே மாலையை போட்டு அனுப்பி விட்டுருவாங்க. பெட்டி எடுத்துகிட்டு வான்னு சொல்லுவாங்க. போஸ்ட்மார்ட்டம் செய்து கொடுத்து விட்டுருவாங்க. 1 நாள் 2 நாளில் அது போயிடும். கட்சித்தை ஒரு தப்பிட்டு நம்ம வைங்க, அந்த சவுக்கார தண்ணி இதெல்லாம் கொடுத்து தப்பிடலாம். போலீஸ் கேஸ் ஆகி காசு கட்ட சொல்லுவோம். நான் அப்போ யோசிப்பேன், இவன் என்னடா அப்பா இது விழுந்தவனே மிதித்த மாதிரி கிடக்குது அப்படின்னு. ஏன்டாப்பா எப்படின்னு பார்த்தா, உங்கள் உயிரை நீங்களே மாய்க்க முடியாது. இந்த உலகத்திலேயே அது சட்டம். நீங்கள் நினைச்சாலும் நீங்கள் மறிக்க முடியாது, மறிக்கக்கூடாது. ஏன்? நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல. அந்த 19வது வசனம் அப்படி சொல்லுது. 20வது வசனம் சொல்லுது பாருங்க. கிரியத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவர்களாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்தினர். நீங்கள் கிரயத்தினால் கொல்லப்பட்டீர்கள். என்ன கிரயம்? இயேசு கிறிஸ்து எனக்காக உங்களுக்காக பாடுபட்டதை நீங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்க. நீங்கள் அவருடைய பிள்ளை. அப்போ அவர் என்னத்தை கொடுத்து உங்களை சம்பாதிச்சாருன்னு சொன்னால், தன் ஜீவனை கொடுத்து அந்த சிலுவை சுமந்து
அத்தனை பாடுகளை பட்டு அந்த கல்வாரி அன்பினால உங்களையும் என்ன சொந்தமாக்கி கொண்டார். ஸ்தோத்திரம். அந்த காலத்தில் உங்களுக்கு தெரியும், அடிமைகளை விலைக்கு வாங்குவார்கள். ஆனால் தேவன் அப்படி செய்யலை. அன்பினால உங்களையும் என்னை சம்பாதித்திருக்கிறார். ஆகவே நாங்கள் கிரயத்துக்கு கொல்லப்பட்டு நாங்கள் இப்பொழுது எங்களுக்கு சொந்தமானவர்கள் அல்ல, இயேசு கிறிஸ்துவுக்கு சொந்தமானவர். ஸ்தோத்திரம். அதனால தான் அவருடைய ஆலயமாக நாங்கள் இருக்கிறோம். தேவனுடையவர்களாக உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுதுங்க. பாருங்கள், அப்போ ஆவியினாலே நாங்கள் தொழுது கொள்கிறோம். உங்களுக்கு தெரியும், ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்று ஆவியில் தொழுது கொள்கிறோம். அது மட்டுமில்லை, சரீரத்தினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள் என்று விட. ஆகவே தேவன் அப்படித்தான் என்னையும் உங்களையும் தேவனுடைய ஆலயமாக வைத்திருக்கிறார். இந்த 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 காரியம் எனக்கும் உங்களுக்கு மிகவும் முக்கியம். அதுவும் இந்த வாலிப பிள்ளைகளுக்கு கண்டிப்பாக முக்கியமான காரியம். ஏனென்று சொன்னால் ஸ்தோத்திரம் என்றால் இந்த காலம் எங்கட காலத்தை விட நாங்கள் கடந்து வந்துட்டோம். இந்த பிள்ளைகள் கடந்து போகிற காலம் இன்னும் போக 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 கடினமாக போய்கொண்டு. ஏனென்றால் 2000க்கு முன்னுக்கு இந்த போத்திபாருடைய மனைவி இல்லை. எது போத்திபார் மனைவி? இந்த டச் போன். ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் எல்லாம் பரிசுத்தாவி பெற்ற போது மலையில் போய், நான் சுவிஸில் தான் ஞானஸ்தானம் எடுத்தேன், மலையில் போய் தண்ணி இருந்து அந்நிய பாசையில் மணிக்கணக்காக ஜெபம் பண்ணுவேன். ஸ்தோத்திரம். அப்போ எங்களுக்கு டச்சு போனும் இல்லை, தடவி பார்க்குற போனும் இல்லை, தொட்டு பார்க்குற போனும் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த 2000க்கு பிறகு தான் வந்து செய்யா. ஸ்தோத்திரம். ஆனால் இந்த பிள்ளைகளுக்கு, ஆனால் உங்களுக்கு வாலிப பிள்ளைகள், இன்றைக்கு வாலிப பிள்ளைகள் இதுக்கண்டபடியாக நான் சொல்கிறேன், உங்களுக்கு கார்டியன்ஸ் அம்மா அப்பா இருக்குது. கர்த்தருக்குள்ளே உங்களை ஒவ்வொரு கிழமையும் கொண்டு எழும்பு, வெளிக்கிடு, வா, நெல், இது பெரிய இராணுவ அங்கே கரெக்டில் நிப்பாட்டி தான் கொண்டு வா, அலர்ட் அண்டு. ஸ்தோத்திரம். கொண்டு வந்து எல்லா வீடுகளும் அப்படித்தான் நான் நினைக்கிறேன். கார் எடுத்து 2 போகுது, ஏறு டக்குது. ஸ்தோத்திரம். ஏன்? உங்களுக்கு கார்டியன்ஸ் கொடுத்துருக்கு. ஸ்தோத்திரம். ஆனபடினால் அதே வேளை கையில் இதுவும் கொடுக்க வேண்டிக்கிறேன். ஏன்? இதுக்குள்ளான் அது வருது, இதுக்குள்ளான் இமெயில் வருது, இதுக்குள்ளே தான் படிப்பு வருது, இதுக்குள்ளே தான் லீவு, இதுக்குள்ளான் லைன் ஓட இல்லைன்றும் வருது. இன்றைக்கு ட்ராம் ஓட இல்லை, பஸ் ஓட இல்லை, இதுக்குள்ளாம் வருது. போத்திபாருடைய மனைவியை கவனமாக பார்த்துக்கொள்வார். ஏன்டால் கொஞ்சம் தட்டி கொண்டு போனீங்கன்னா திசைமா. பெரியாக்களுக்கே இது பெரிய பிரச்சனை. பெரியாக்களே நித்திர வேலைகள் இல்லைண்டா 2 மணி 3 மணி வரைக்கும் போட்டு உருட்டி கொண்டு இருக்கிறான். ஸ்தோத்திரம். இல்லையோமோ? ஆனபடினால ஏண்டா அப்படியாக பார்க்குறோம். ஏன்னா கர்த்தர் வந்து என்னையும் உங்களையும் தன்னுடைய ஆலயமாக பார்க்குறார். என்னிலும் உங்களும் வாசம் பண்ண நினைக்கிறார். இது பெந்தைக்கோஸ்தே நாட்கள், அதாவது பெந்தைக்கோஸ்தே நினைவு கூறுற நாட்கள் 2000க்கு முன்னே நடந்தது. ஒரு நாளை வச்சு நாங்கள் அப்பா டேட், அம்மா டேட் என்று நினைவு கூறுறபடி இது ஒரு நினைவு கூறுறோம். பரிசுத்த ஆவி எப்போவுமே இருக்குது. ஸ்தோத்திரம். 2000க்கு முன்னவும் இருக்குது. அப்பப்போ ஆக்களுக்குள்ளே வந்து போச்சு ஒழிய பரிசுத்த ஆவி இருக்குது. ஆனால் யோசிச்சு பாருங்கள். அதனுடைய நான் வாலிப பிள்ளைகளுக்கு சொல்கிறது தான் வந்து வாலிபர்கள். ஆனால் இன்றைக்கு கொஞ்சம் பேர் வர இல்லை, பரவாயில்ல. ஆனால் வந்தவர்கள் பாக்கியவான். பெரியாக்களுக்கும் இது உதவும். ஏன்னு சொன்னால் தேவன் என்னிலே உங்களை எல்லாம் வாசம் பண்ண நினைக்கிறார். ஆனபடியினால் நானும் நீங்களும் அவதானமாக இருக்கணும்னு பார்க்குறோம். 2 கொரிந்தியர் 6:16 அவருக்கு வாசிங்க. 2 கொரிந்தியர் 6:16 வாசிங்க. தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாயிருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே. ஆமென். அதைத்தான் தெளிவாக சொல்லுகிறார். அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள் என்று சொல்லி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாயிருக்கிறீர்கள். ஆகவே நாங்கள் விலை மதிக்க முடியாத ஒரு ஆட்கள். ஏன்னா
கர்த்தர் எங்களுக்குள்ளே வாசம் பண்ண விரும்புகிறார், எங்களோடு இருக்க விரும்புகிறார். அதான் நீங்கள் வேதத்தில் எங்கே பார்த்தாலும் இந்த அளவு ஆசீர்வாதம் பெற்ற ஜனம் வேறே யார் என்று சொல்லி சங்கீதக்காரன் அடிக்கடி சொல்கிறார். இவ்வளவு தூரம் பிளஸ்ஸிங் உள்ள ஜனம், ஏனென்றால் அவ்வளவு அருகாமையில் தேவனோட நடக்கிற கர்த்தர் அதை விரும்புகிறார். ஆனால் எங்களுக்கு அது விருப்பம் இல்லை. எப்போவுமே கர்த்தரை தூர வச்சு, ஏன்னா மதங்களில் அப்படி தான். நாங்கள் சின்னலேருந்து மதத்தில் எப்படி பழகினோம்னா அப்படி தான். அந்த கிழமைக்கு தான் இது, அந்த நேரத்துக்கு தான் சுவாமி ரூம் ஒன்று இருக்கும் தெரியுமா? அப்படி நாங்கள் போயிட்டு பார்த்துட்டு வாரோம். விளக்க கொளுத்தி நீங்கள் கவனமாக இருந்துருங்கன்னு சொல்லி வடிவாக மூடி கட்டிட்டு நாங்கள் வந்துடுறோம். ஸ்தோத்திரம். ஆனால் நம்முடைய ஆண்டவர் அப்படி இல்லை. எப்பொழுதும் எங்களுக்குள்ளேயும் எங்களோடையும் உலாவ அங்கே ஒன்றாயிருக்க அவர் விரும்புகிறார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அங்கே அடுத்தது நாங்கள் பார்ப்போம். அங்கே 1 கொரிந்தியர் 3:17 பாருங்கள். 3:17 1 கொரிந்தியர் 3:17. ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். ஆமென். பாருங்க, இது கொஞ்சம் கஷ்டமான எச்சரிப்பான காரியமாக அங்கே இருக்கிறத நாங்கள் பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் 3:17 பார்க்குறோம். ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாக இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். பாருங்கள், ஆகவே அதான் நான் உங்களுக்கு சொன்னேன், நீங்களோ நானோ கர்த்தரால கிரியத்தினால கொல்லப்பட்டிருக்கிறோம். நீங்கள் நினைச்சாலும் நீங்கள் உங்கள் உயிரை மாய்த்து கொள்ளக்கூடாது, கூட முடியாது. அது மட்டுமல்ல, நான் என்ற பாட்டில் என்ற போக்கில் நான் போவேன் என்று சொன்னால் முன்னிலைமையிலும் பின்னிலைமை மோசமாக இருக்கும். எனக்கு ஞானஸ்தானம் கொடுத்த பாஸ்டர் எனக்கு என்ன சொன்ன, எங்கள் குரூப், அந்த குரூப்புக்கு என்ன சொன்னவரேண்டா, நோமலாக சொல்ல அப்படி சொல்கிறத நீங்கள் கோச்சு கொள்ளக்கூடா, தெரிஞ்சோ தெரியாமல் ரட்சிக்கப்பட்டீங்க, ஓடித்தான் ஆகும். ஏன்? முன்னிலைமையிலும் பின்னிலைமை மோசம். எங்கிட்ட முன்னிலைமையே மோசம், விட்டுட்டு போனால் அதை விட மோசம் வேண்டாம். கெட்டிப்படங்கான மோசத்தை எங்களோட வாழ்க்கையில் தேவன் அனுமதிச்சிருவார். தேவன் செய்கிறவர் அல்ல, தேவன் நல்லவர், கர்த்தர் எப்பொழுதும் நல்லவர். ஆனால் ஏசாயாவில் பார்க்குறீங்க, அந்த வேலி எல்லாத்தையும் பிடுங்கி விட்டுருவார், வந்தெல்லாம் மேய்ஞ்சிடும். அவ்வளோதான். கர்த்தருடைய பாதுகாப்பு இருக்காது உங்களுக்கு. அதுதான் பயப்பட தேவையில்லை. ஆகவே கர்த்தருக்குள்ளே வந்தவன் உன்னதமானவன் மறைவிலே இருக்கிறான். கர்த்தருக்குள்ளே இருக்கிறவனுக்கு பாதுகாப்பு இருக்கு. ஸ்தோத்திரம். பயப்படாதீங்க வாலிப பிள்ளைகள். இதுக்கு பின்னுக்கு ஆண்டவர் சொல்லியிருக்கார் என்னென்ன செய்தால் நீங்கள் பரிசுத்தமாக எப்படி ஜீவிக்கலாமல். ஏண்டா நோயை மட்டும் சொல்லி போட்டு கேன்சர் வரும், கிட்னி போகும், ஹார்ட் போகும் என்று சொல்லி போட்டு போனால் பயந்து போவான். அடையப்பா இவ்வளோ வருத்தம் எல்லாம் வருமா? பயப்படத்தவில்லை. கர்த்தர் அதுக்கு க்ளோசிங்கையும் வச்சிருக்கிறார். நீங்கள் என்ன செய்தால் நீங்கள் அதிலிருந்து காக்கப்படுவீங்க. ஸ்தோத்திரம். பாருங்கள், ஏனோக்கு கர்த்தரோடு சஞ்சரித்தான், அவன் சாவு கூட காணல, எடுத்துக்கொள்ளப்பட்டான். கர்த்தரோட சஞ்சரிக்கிற மனுஷன் பார்த்தீங்களா, சாவாமையுடையவன். அந்த மாதிரி கர்த்தர் உங்களுக்கு எனக்கு வச்சிருக்கிறது எப்போவுமே பிளஸ்ஸிங்கை ஒழியோ ஒரு நாளும் சாபம் கிடையாது. நம்முடைய ஆண்டவருக்கு ஆசீர்வதிக்க மட்டுமே தெரியும். அப்போ சாபம் எப்படி வருது, அல்லாட்டி எங்கள்கிட்ட நாங்கள் ஏன் கஷ்டப்படுகிறோம்னு சொன்னால் அதுக்கு நானே நீங்களும் தாங்க. ஒருவேளை உங்களுக்கு பாடுகள் வரலாம், அது ஒரு காரியமாக இருக்கலாம், அது 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 வேறு சப்ஜெக்ட். மற்றபடி எங்களுடைய தெரிவில் தான் இருக்குன்னு சொல்லி நாங்கள் பார்க்குறோம். 6:22 வாசிங்க. 6:22 இல்லை மத்தேயு மன்னிக்கணும், மத்தேயு 6:22 வாசிங்க. மத்தேயு 6:22. கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. உன் கண் தெளிவாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாய் இருக்கும். ஆமென். கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. உன் கண் தெளிவாக இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாக இருக்கும். பார்த்தீங்களா? ஆகவே இதுக்காக தான் நான்
இந்த டச் ஃபோனை குறித்து சொன்னேன். சத்துருவுக்கு தெரியும் இந்த கொஞ்ச காலம் இருக்குண்டு. நான் தான் யோசித்து பார்த்தேன், எது எல்லாம் எப்படி எல்லாம் அந்த அவன் சர்ப்பத்துக்கு ஒப்பிடப்பட்டிருக்கு இல்லையா ஆதியாகமத்தில். ஆகவே அது சர்ப்பம் எப்படி வருமென்று நீங்கள் பாம்பு அடிச்சிருக்கிறீங்களா? ஊரில் நான் அடிச்சிருக்கேன். பாம்பு அடிக்கிறவனுக்கு பயம் இருக்கும். ஏனென்றால் நாங்கள் இங்கே நிற்கிறேன்னு பாம்பு அடிப்போம், பாம்பு காலுக்கு கிட்ட நிற்கும். எப்படி வருதுன்றே தெரியாது. அதுவும் இந்த விறகுகளுக்குள்ளே இதுகளுக்குள்ளே இதுகளுக்குள்ளே போன பாம்பு அது எப்படி எங்கே வருதுன்றே தெரியாது, பின்னுக்கு வந்துடும். சோதரம் அங்கே இங்கே பார்க்குறோம், அங்கே கண்ணானது சரீரத்தின் விளக்காயிருக்கிறது. கண்ணானது சரீரத்தின் விளக்காயிருக்கிறது. உன் கண் தெளிவாக இருந்தால் உன் சரீரம் முழுவதும் தெளிவாக இருக்கும். இதுதான் வாலிப பிள்ளைகளுக்குள்ள பிரச்சனையே. அதுக்கு சத்துரு பயன்படுத்துகிற காரியம் நான் உங்களுக்கு சொன்னேன், இந்த டச் ஃபோன் தான். ஸ்தோத்திரம். உண்மையாக நான் கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன். எங்களோட காலத்துக்கும் இந்த இளவே இல்லை. எல்லாத்துக்கும் கஷ்டப்பட்டு பேங்குக்கு போகணும், அதுக்கு போகணும், இதுக்கு போகணும். இங்கே நின்று உடனே ஜிபியில் அனுப்பியாச்சடா, விஷயம் முடிஞ்சு ஸ்தோத்திரம். ஆனால் எல்லாம் நல்லது தான், இப்படி என்று போய் சேருது, நல்லது தான். ஆனால் சரீரத்தை கெடுக்குது. ஏன்? அதுதான் எல்லாத்தையும் பிள்ளைகள் பார்க்குது. சரீரத்தை கெடுக்கிற ஒரு காரியத்தை உண்மையாக நெஞ்சு போத்தில் வேண்டி கொடுக்குறோம். அதுவும் ஐஃபோனில் 16 ப்ரோ ப்ரோ தான், சிஸ்டர் 17 ப்ரோ. ஸ்தோத்திரம். நெஞ்சை வேண்டி கொடுக்குறோம். ஸ்தோத்திரம். அதுக்கு காவல் வைக்கவும் முடியாது. வேண்டி கொடுத்துட்டு பிள்ளைகள் கேட்டு பாருங்க, ஒவ்வொரு நாளைக்கு ஒன்று மாற்றுவாங்க. அழிச்சு போட்டு கொடுத்தா திருப்பி போடுவாங்க. ஸ்தோத்திரம். உங்களைத்தான் நீங்கள் கெடுக்கிறீங்க. ஸ்தோத்திரம். உங்கள் பிள்ளைகளே கவனமாக இருங்க. ஏன்னா நாங்கள் வாழ்ந்து வந்துட்டோம். உண்மையாக தானே கத்திற்கு ஸ்தோத்திரம். நான் 9 வருஷம் இந்த தேசத்தில் ஐரோப்பாவில் நான் தனியனா இங்கே வந்து வெளிநாட்டுக்கு வந்த உடனே முதல் எடுத்தது ஞானஸ்தானம். ஏன்னா ஸ்ரீலங்காவில் நான் இயேசு அறிஞ்சினா ஞானஸ்தானம் எடுக்க விட இல்லை, என்னை எடுக்காமல் பார்த்து கொண்டாங்க. உங்களுக்கு தெரியும், ஏன்னா அந்த நாடு அப்படி கொடுத்த நாடு. என்னை சுற்றி எல்லாம் சைவம். வந்த உடனே முதல் எடுத்தது கேட்டு எடுத்துறான், எனக்கு ஞானஸ்தானம் கொடுங்க. அம்மா இல்லை, அப்பா இல்லை, இங்கே ஒருத்தரும் இல்லை, நீங்கள் எனக்கு ஞானஸ்தானம் கொடுங்க, நான் ஞானஸ்தானம் எடுக்க போகிறேன். ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, ஞானஸ்தானம் எடுத்து வந்து ஒரு ஆராதனையில் கலந்து கொள்கிறேன். பரிசுத்த ஆவி கிடைச்சு அன்றைக்கு இரவே கேம்புக்கு போகிறேன். போனால் பக்கத்தில் ஒரு மலையில் தான் எங்களுடைய கேம்ப், சுவிஸில் இன்ஸ்டில். அதில் போயிட்டு மலையில் போய் அந்நிய பாசை கிடைச்சிது. அதை பேசி 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 மணித்தியில் கணக்காக. ஸ்தோத்திரம். ஏன் நாங்கள் சொல்கிறோம்னு சொன்னால், பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வாசம் பண்ணுகிறார். உங்களை அவர் ஆலயமாக்க விரும்புகிறார். அவர் தான் நீங்கள் அவர் வாழ்கிற ஆலயம் நீங்கள். நீங்கள் என்ன செய்கிறீர்கள் நினைக்கிறீர்கள்? சேர்ச்சுத்தான் ஆலயம். ஞாயிற்றுக்கிழமை அதை நான் உங்களுக்கு சொன்னேன், நான் எல்லாரும் காரில் ஏறணும்னு கண்ணை மூடி ஜெபிக்கணும். நான் மட்டும் திறந்து ஓடிக்கொண்டு வருவேன். ஸ்தோத்திரம். அப்படியே பரிசுத்தமாக வந்து தேவதூரை போல் இருந்து அப்படியே நாங்கள் போவோம். அது அல்ல ஆலயம். கர்த்தர் விரும்புகிற ஆலயம் நீங்களும் நானும். உங்களுக்குள்ளே தான் தேவன் வாசம் பண்ண விரும்புகிறான்னு பார்க்குறோம். நாங்கள் அடுத்தது நாங்கள் பார்ப்போம். 6:23 இருக்க வாசிங்க. உன் கண் கெட்டதா இருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாயிருக்கும். இப்படி உன்னிலுள்ள வெளிச்சம் இருளாயிருந்தால் அவ்விருள் எவ்வளவு அதிகமாயிருக்கும். கண் கெட்டதா இருந்தால், இதனால தான் யோபுவை நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் என் கண்களோடு உடன்படிக்கை பண்ணின நான் ஒரு கனியை மீது நினைப்பாயிருப்பது எப்படி என்று சொல்லுகிறதை நாங்கள் பார்ப்போம். ஆகவே உங்களுடைய கண்கள், ஆகவே நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் உங்களுடைய டச் ஃபோன் தான். நீங்கள் வச்சுருக்க இந்த சாதனங்கள் அது எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் கவனமாக இருக்கணும். ஏன்னா நீங்கள் கர்த்தருடைய ஆலயம் என்ற நினைவு உங்களுக்கு இருக்கணும். இந்த பெரியாக்களுக்கு பிரச்சனை இல்லை, ஏன்னா அவங்க எல்லாம் வாழ்ந்து அங்கே முடித்து கொண்டு போகிறாங்க. ஆனால் இந்த வாலிப பிள்ளைகளுக்கு நாங்கள் சொல்லக்கூடிய இந்த வேதம் சொல்லுகிற, நாங்கள் எல்லாம் இந்த வேதம் சொல்லுகிற அறிவுரையை இங்கே பார்க்குறோம். அங்கே பாருங்கள். அது மட்டுமல்ல,
ரோமர் 12:1 வாசிங்க. ரோமர் 12:1. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. ஆமென். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. ஆகவே புத்தியுள்ள ஆராதனை எதென்று கேட்டால், எங்களுடைய சரீரங்களை தேவனுக்கு ஜீவ பலியாக பரிசுத்தமும், இப்போ அங்கே அப்படி இருக்க சகோதரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று, அதுதான் ஒரு புத்தியுள்ள ஆராதனை என்று சொல்லி பவுல் எழுதுகிறார் ரோமருக்கு எழுதும்போது. ஸ்தோத்திரம். ஆகவே நாங்கள் புத்தியுள்ள ஆராதனை செய்ய வேண்டும் என்று சொன்னால் இதைத்தான் நாங்கள் செய்யணும். எங்களுடைய சரீரம்தான் முக்கியம். எங்களுடைய சரீரத்தை தான் நாங்கள் இங்கே செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் 6:13 வாசிங்க. வயிற்றுக்கு போஜனமும் போஜனத்துக்கு வயிறும் ஏற்கும். ஆனாலும் தேவன் இதையும் அதையும் அழிய பண்ணுவார். சரீரமோ வேசித்தனத்துக்கு அல்ல, கர்த்தருக்கே உரியது. கர்த்தரும் சரீரத்துக்கு உரியவர். ஆமென். பாருங்க, அங்கே அப்படியாக நாங்கள் பார்க்கிறோம். வயிற்றுக்கு போஜனமும் போஜனத்துக்கு வயிறும் ஏற்கும். ஆனாலும் தேவன் இதையும் அதையும் அழிய பண்ணுவார். சரீரமோ வேசித்தனத்துக்கு அல்ல, கர்த்தருக்கே உரியது. கர்த்தரும் சரீரத்திற்கு உரியவர் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே அங்கே கர்த்தருக்கு நாங்கள் அப்படியாக எங்களுடைய சரீரத்தை நாங்கள் பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் அங்கே எழுதி வச்சிருக்க நாங்கள் பார்க்கிறோம். இன்னுமாக ஒரு 2-3 வசனத்தை வாசிப்போம். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்திலே தான் 15, 16, 18 அப்படி வாசித்து பார்ப்போம். வாசிங்க. உங்கள் சரீரங்கள் கிறிஸ்துவின் அவயவங்கள் என்று அறியீர்களா? அப்படி இருக்க நான் கிறிஸ்துவின் அவயவங்களை வேசியின் அவயவங்களாக்கலாமா? அப்படி செய்யலாகாதே. வேசியோடு இசைந்திருக்கிறவன் அவளுடனே ஒரே சரீரமாய் இருக்கிறான் என்று அறியீர்களா? இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள் என்று சொல்லி இருக்கிறதே. அப்படியே கர்த்தரோடு இசைந்திருக்கிறவனும் அவருடனே ஒரே ஆவியாய் இருக்கிறான். வேசித்தனத்துக்கு விலகியோடுங்கள். மனுஷர் செய்கிற எந்த பாவமும் சரீரத்துக்கு புறம்பாயிருக்கும். வேசித்தனம் செய்கிறவனோ தன் சுய சரீரத்துக்கு விரோதமாய் பாவம் செய்கிறான். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறதென்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்றும் அறியீர்களா? 20. கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவர்களாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். ஆமென். உங்களுக்கு விளங்கி இருக்கும்னு பார்த்தோம். அங்கே எப்படியாக அங்கே வேசித்தனத்துக்கு விலகி ஓடுங்கள் என்று சொல்லப்படுகிறது. அப்படியாக சரீரத்துக்கு தேவனே அதிகாரி என்று பார்க்கிறோம். ஆகவே எங்களுடைய சரீரங்களையும் கூட நாங்கள் பரிசுத்த ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தலே அங்கே புத்தியுள்ள ஆராதனை என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே நாங்கள் ஆராதனைக்கு வாரோம், ஆராதனை செய்கிறோம், ஆராதனையில் கலந்து கொள்கிறோம் என்று சொன்னால் நீங்கள் வாலிப பிள்ளைகள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது, உங்களுடைய வாலிப பிள்ளைகள் மட்டுமல்ல, நாங்கள் பெரியாக்களும் தான், எங்களுடைய சரீரம்தான் தேவனுடைய ஆலயம். நாங்கள் சரீரத்திலே நாங்கள் அப்படியாக தேவனுக்கு பிரியமாய் நடந்து வந்தால்தான் தேவ ஆவியானவர் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுவார். அந்த காரியங்களை அவர் அழகாக செய்வார். தனக்குரிய பிள்ளைகளாக அவர் மகிமைப்படுவார். அங்கே அதில் சொல்லப்படுகிறது, உங்கள் ஆவியோடும் உங்கள் ஆத்மா சரீரத்தினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள் சொல்லி. ஆகவே இந்த இடத்துல நாங்கள் கூடி வருகிற பிரைசலோட் சொல்கிறதே கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா. ஆகவே நாங்கள் இந்த இடத்துல கூடி வர்றோடைய நோக்கமே கர்த்தரை மகிமைப்படுத்த. அப்போ எப்படி மகிமைப்படுத்துறது?
தேவ ஆவி எங்களுக்குள்ளே வாசம் பண்ணத்தக்கதாக நாங்கள் வாழுவதன் மூலம்தான். அப்படியாக நாங்கள் பார்க்கிறோம். பிலிப்பியர் 1:20 நாங்கள் வாசிப்போம். பிலிப்பியர் 1:20. நான் ஒன்றிலும் வெட்கப்பட்டு போகாமல் எப்பொழுதும் போல இப்பொழுதும் மிகுந்த தைரியத்தோடே ஜீவனாகிலும் சாவாகிலும் கிறிஸ்து என் சரீரத்தினாலே மகிமைப்படுவார் என்று எனக்கு உண்டாயிருக்கிற வாஞ்சைக்கும் நம்பிக்கைக்கு தக்கதாய் அப்படி முடியும். ஆமென். அங்கே பாருங்கள், நான் ஒன்றிலும் வெட்கப்பட்டு போகாமல் எப்பொழுதும் போல இப்பொழுதும் மிகுந்த தைரியத்தோடே ஜீவனாகிலும் சாவினாலாகிலும் கிறிஸ்து என் சரீரத்தினாலே மகிமைப்படுவார் என்று எனக்கு உண்டாயிருக்கிற வாஞ்சைக்கும் நம்பிக்கைக்கும் தக்கதாய் அப்படி முடியும். அதாவது நாங்கள் உயிரோடு இருக்கக்குள்ளேயும் எங்கள் சரீரத்தினாலே கர்த்தரை மகிமைப்படுத்தோம். நாங்கள் மரித்திருக்கும் போது கூட வாராக்களிலும் சொல்லணும், உண்மையான ஒரு தேவ மனுஷன் அந்த சரீரத்தை பார்த்து சொல்லக்கூடிய அளவுக்கு உண்மையாக இந்த மனுஷனை உங்களுக்கு இவ்வளோ காலம் தெரியும், உண்மையாக கர்த்தருக்குள்ளே ஒரு இப்போ நாங்கள் ராஜேந்திர பாஸ்டரை சொல்கிறது இல்லையா, எனக்கு தெரியத்தக்கணும் எங்களோட தேசத்தில் பாஸ்டர் ராஜேந்திர அவர்களை குறித்து நாங்கள் இன்றைக்கும் பேசிக்கொள்வோம். அவர் மரித்து இருக்கும்போது அநேகர் அப்படியாக பேசிக்கொள்வோம். அப்போ ஆகவே உயிரோடு இருக்கும் போதும் நாங்கள் உயிரோடு இருந்து சரீரத்தினாலும் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்தணும். அது மட்டுமில்லை, அங்கே நாங்கள் மரித்திருக்கும் போது கூட அநேகர் வருவார்கள். நாங்கள் உண்மையாக கர்த்தருக்குள்ளே நாங்கள் அப்படியாக நாங்கள் ஓடுவோமே, ஆனால் மரித்திருக்கும் போது அநேகர் சொல்லுவார். அந்த அளவுக்கு பாருங்க, பவுல் அது சொல்லுகிறார், என் வாஞ்சை அதுதான், அதனால தான் நான் அப்படி நடக்கிறேன் என்று சொல்லி. பிரியமானவர்களே, ஆகவே தேவன் அப்படியாக பார்க்கிறார். நாங்கள் மரித்திருக்கும் போது கூட அந்த தேவனுடைய எங்களுடைய சரீரம் தேவனை மகிமைப்படுத்தார். இப்படித்தான் அதான் நாங்கள் சொல்கிறோம். இன்றைக்கு மரித்தும் எத்தனையோ ஊழியக்காரர்களுடைய சாது சிந்தசி போன்றவர்களை குறித்து பேசுகிறார். காரணம் என்னென்னு சொன்னால், அவர்கள் அப்படியாக கிறிஸ்துவுக்காக வாழ்ந்தவர்கள் என்று சொல்லி பாருங்கள். ஒரு சின்ன காரியத்தை பார்த்து நாங்கள் முடிப்போம். யோவான் 11:45 பாருங்க. யோவான் 11:45. அப்பொழுது மரியாளிடத்தில் வந்திருந்து இயேசு செய்தவர்களை கண்டவர்களாகிய யூதர்களின் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களானார்கள். ஆமென். அதுக்கு முன்னுக்கு லூக்கா 10:38 நாங்கள் வாசிப்போம். லூக்கா 10:38. பின்பு அவர்கள் பிரயாணமாய் போகையில் அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார். அங்கே மார்த்தாள் என்னும் பெயர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டாள். அடுத்த வாசிங்க, அப்படியே தொடர்ந்து 2 வார்த்தை. அவளுக்கு மரியாள் என்னப்பட்ட ஒரு சகோதரி இருந்தாள். அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்திருந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தம் அடைந்து அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றாள். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, மார்த்தாளே, மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டெடுப்படாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். ஆமாம். காணும். இதில் நாங்கள் சில காரியங்களை வாசித்தோம். அந்த யோவானில் லாசருடைய உயிர்த்தெழுதலை குறித்து பார்த்தோம். அது உயிர்த்தெழுந்த போது அநேக யூதர்கள் அங்கே இயேசு கிறிஸ்துவிடத்திலே விசுவாசம் உள்ளவர்களானார்கள் என்று சொல்லி நாங்கள் வாசித்தோம். என்ற எல்லாத்தையும் பார்க்க நேரம் காணாது. இந்த இடத்திலே நாங்கள் பார்க்கிறோம், மார்த்தாள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறார். மரியாளோ இயேசுனுடைய பாதத்திலே உட்கார்ந்திருந்து ஆண்டோடைய வார்த்தையை கேட்கிறார். அப்போ மார்த்தாள் இயேசுவுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணுறாள், மரியாள், நான் அநேக வேலைகளை செய்கிறேன், இவள் சும்மா உம்முடைய பாதத்தில் உட்கார்ந்துருக்கிறார், எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ண சொல்ல சொல்லி ஆண்டவர் சொல்கிறார், அவள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டால் தேவையானது ஒன்றே.
இந்த 3 பேரும் வந்து ஒரு குடும்பத்தார். உங்களுக்கு தெரியும், லூக்காவில் எழுதப்பட்டதும் லாசரு குடும்பம், யோவான் 11வது அதிகாரத்தில் எழுதப்பட்டதும் ஒரு குடும்பம் தான், 3 சகோதரர்கள். இங்கே நாங்கள் பார்க்குறோம், இது ஒரு குடும்பம், இது ஒரு வீடு. இந்த வீட்டிலே இந்த 3 காரியத்தை நீங்கள் பார்க்கலாம். ஒன்று வந்து ஒருவர் அங்கே ஆண்டவருடைய பாதத்தில் உட்கார்ந்து இருக்கிறார். இன்னொருவர் ஆண்டவருக்காகத்தான் பற்பல வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார். 3வது பார்க்கிறோம், அந்த லாசரு உயிர்த்தெழுந்து அநேகர் விசுவாசிக்கத்தக்கதாக அங்கே சாட்சியாக நிறுத்தப்படுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். இது ஒரு குடும்பத்தில் அங்கே 3 இருக்கிறத நீங்கள் பார்க்குறீங்க. இதேதான் ஒரு சபையிலையும் இருக்க வேண்டிய காரியம் என்று சொல்லி பார்க்கிறோம். முதலாவது தேவனோட உள்ள உறவு, அதைத்தான் மரியாள் செய்தார். தேவனுடைய பாதத்தில் உட்கார்ந்திருந்தார். ஆகவே ஃபஸ்ட்டு வந்து ஒரு தேவனுடைய ஆலயத்தில் இருக்க வேண்டியது தேவனோட உள்ள உறவு, தேவனுடைய வல்லமை, தேவனுடைய மகிமை, தேவனுடைய பிரசன்னம். அதை நான் சொன்னேன், வெளியில் நின்று ஆண்டவர் கதவை தட்டக்கூடாது. இங்கே நாங்கள் இருக்கிறோம், நானும் பிரசங்கம் பண்ணுறேன், பரிசுத்த ஆவி வெளியில் நின்று அடையப்பா எனக்கும் கொஞ்சம் திறவுங்கடாப்பா, ஒரு கதிரை எடுத்து போடுங்க. வந்து ஜூஜின் பிரதர் தான் கேட்பேன், ஜூஜின் பிரதர் தான் எல்லோரும் கதிரை எடுத்து போடுறேன், எனக்கு ஒரு கதிரை போடுங்கடாப்பா அப்படின்னு. ஸ்தோத்திரம். அப்படி இருக்கக்கூடாது. ஸ்தோத்திரம். அது ஃபஸ்ட்டு வந்து தேவனோட உள்ள ஒரு உறவு நமக்கு ஐக்கியமாக இருக்கணும். 2வது, அது சிலர் ஊழியம்னு சொல்லிப்பட்டு அதோடைய நின்றது, அது அல்ல. அடுத்த பகுதியான காரியங்கள், சில வீட்டு காரியங்களை பார்க்க மாட்டார். அது கர்த்தர் பார்த்துக்கொள்வார். பிள்ளை கர்த்தர் பார்த்துக்கொள்வார். கர்த்தர் உங்களிடத்திலே என்னிடத்துல தான் கொடுத்துருக்கிறார். குடும்பத்தையும் பார்த்துக்கோ, பிள்ளையையும் பார்த்துக்கோ, சபை மற்ற காரியத்தையும் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி அங்கே சொல்லுகிறோம். 3வது பார்க்கிறோம், அவர்களுடைய சாட்சியை பார்க்கிறோம். அந்த லாசரு ஏன் இயேசு கிறிஸ்து அவ்வளவாய் நேசித்தார். அந்த 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 ஆசீர்வாதத்துக்கு அந்த குடும்பம் பாத்திரராக இருந்துச்சு. ஏன்னா நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா யோவான் எழுதப்பட்டிருக்கு, இயேசு மிகவும் நேசித்த குடும்பம் அப்படின்னு சொல்லப்படுது. அநேக முறை யுலுக்காவில் பார்த்தீங்கன்னா அநேக முறை ஆண்டவர் இயேசு வந்து இளைப்பாறை இருக்கிறார், சாப்பிட்ருக்கார், போயிருக்கிறார். இவர்கள் உதவியாக இருந்தவர்கள். அப்போ அப்படி பார்ப்போம். ஆகவே ஒருவருக்குள்ளே ஒரு நீங்கள் தனி ஆலயமாக நீங்கள் எடுத்தீங்கன்னா, இப்போ ஒருவரை நீங்கள் ஒருவராக எடுத்தீங்கன்னா எங்களுக்குள்ள இந்த 3 காரியம் இருக்கணும். முதலாவது தேவனோட உள்ள உறவு சரியாக இருக்கணும், எங்களோட எடுபடாத நல்ல பங்கு சரியாக இருக்கணும். 2வது தேவனுக்காகவும் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளையும் நாங்கள் பார்க்கிறவர்களாக இருக்கோம். 3வது எங்களிடத்தில் சாட்சி இருக்கும். அதுதான் ஒரு தேவ ஆலயம். நாங்கள் அப்பொழுது தான் ஒரு தேவனுக்கு பிரியமான ஆலயம் போல நாங்கள் காணப்படுவோம். ஆண்டவர் அப்படியாக இந்த குடும்பத்தை குறித்து அங்கே அழகாக அவர்களுக்கு அங்கே சொல்லுகிறது போல எங்களுக்கும் அதை சிருஷ்டாந்தமாக, இல்லாட்டி இந்த காரியங்கள் எல்லாம் ஆவியானவர் எங்களுக்கு எழுத வேண்டிய அவசியம் இல்லை. ஆகவே அப்படியாக நாங்கள் பார்க்கிறோம். எங்கள் ஒவ்வொருவருக்குள்ள தேவன் என்னையும் உங்களையும் ஆலயமாக அழைத்திருக்கிறார். தேவ ஆவியானவர் எங்களுக்குள்ளே வாசம் பண்ண விரும்புகிறார். ஃபஸ்ட்டு நாங்கள் முதலாவது தேவனோடு உள்ள உறவை நாங்கள் சரிப்படுத்தி கொள்ளணும், கட்டிக்கொள்ளணும். 2வது தேவன் எனக்கும் உங்களுக்கும் கொடுத்திருக்கிற அந்த காரியத்தை நாங்கள் சரிவர பார்த்து கொள்ளணும். 3வது எங்களுக்கு இந்த தேவனை மகிமைப்படுத்தக்கூடிய சாட்சி எங்களிடத்தில் இருக்கணும் என்று சொல்லி நாங்கள் பார்க்குறோம். கடைசியாக ஒரு வசனத்தை நாங்கள் வாசிப்போம். பாருங்கள், அப்போஸ்தலர் 1:8. அப்போஸ்தலர் 1:8. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். ஆமென். பரிசுத்த ஆவி எல்லாத்துக்கும் காரணம். அந்த பரிசுத்த ஆவியானவர் எங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து, அங்கே பார்க்குறோம் சபையிலும் எங்களுடைய சொந்த வீட்டிலும் அதே போல் நாங்கள் இருக்கிற ஊர் பட்டணம், நாங்கள் போகிற முடிவு பரியந்தம் எங்கே போனாலும் அங்கே கர்த்தருக்கு என்னவாக இருப்போம், சாட்சியாக இருப்போம் என்று சொல்லப்படுகிறோம். ஆகவே இதற்கெல்லாம் இன்றைய நாளில், இந்த நாட்கள் பரிசுத்த ஆவி, அதாவது பெந்தெகோஸ்தே நாட்களாக இருக்கிறது. ஆகவே எல்லாவற்றுக்கும் எங்களை சரியான பாதையில் வழி நடத்துகிற ஒரே ஒருவர் பரிசுத்த ஆவியானவர். ஆண்டவர் இன்றைக்கு ஆண்டவர் என்ன ஃபார்மில் இருக்கிறார்?
இயேசு கிறிஸ்து எங்கள் மத்தியில் பரிசுத்த ஆவியானவர் இருக்கார், எங்களுக்குள்ளே வாசம் பண்ண விரும்புகிறார், எங்களை வழிநடத்த விரும்புகிறார். நாங்கள் எவ்வளவு தூரம் பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுத்து நடப்போமோ அந்த அளவுக்கு ஆவியானவர் எங்களை பயன்படுத்த வல்லவராயிருக்கிறார், எங்களை சாட்சியாய் நிறுத்த வல்லவராயிருக்கிறார். ஆகவே நாங்கள் மறந்து போகக்கூடாது, நாங்கள் தான் தேவனுடைய ஆலயம். ஸ்தோத்திரம். இன்னும் எத்தனையோ காரியங்களை நீங்கள் பார்க்கலாம், நிறைய காரியங்களை இதுக்கு எடுத்தீங்கன்னா அப்படியே வரிசையாக வரும். ஸ்தோத்திரம். ஏண்டா வாயில் போகிறது தீட்டுப்படாது, வாயால் வர்றது தான் தீட்டுப்படும். உங்கள் வார்த்தைகள், நினைவுகள், சிந்தனைகள், பேச்சுகள் என்று சொல்லி நிறைய காரியத்தை வேதத்தில் தேவன் எனக்கும் உங்களுக்கும் எழுதி வச்சிருக்கிறார். ஆகவே இந்த நேரத்தில் நாங்கள் எழுந்திருந்து நாங்கள் எங்களை ஒப்பு கொடுப்போம். இது பரிசுத்த ஆவியானவருடைய நாட்கள் ஆனபடியினால இந்த நாட்களிலே எங்களுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் தேவனுக்கு பிரியமாக இருக்கத்தக்கதாக நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் எல்லாருமாய் நாங்கள் செபிக்க போகிறோம். இந்த பாடலை பாடி கண்கள் காண்பது செவ்வையான பார்வையா, எண்ணம் கொண்டது நன்மையான எண்ணமா, கைகள் செய்வது சுத்தமான செயலா, கால்கள் போவது சரியான இடத்திற்கா, நாவு பேசுவது சமாதான வார்த்தையா, நாவு பேசுவது சமாதான வார்த்தையா, சிந்தித்து செயல்படு உன்னை மாற்றிக் கொள்வாயா, சிந்தித்து செயல்படு உன்னை மாற்றிக் கொள்வாயா, தேவனின் ஆலயம் துதிகளின் ஆலயம், பரமனின் ஆலயம், பரிசுத்த ஆலயம், மகிமையின் ஆலயம், மகத்துவ ஆலயம், மகிமையின் ஆலயம், மகத்துவ ஆலயம், நன்றியின் ஆலயம், நாமே அவ்வாலயம், நன்றியின் ஆலயம், நாமே அவ்வாலயம், தேவன் கொடுத்ததை அவருக்கு கொடுத்திடு, ஜீவனுள்ளபடியா அவருக்கு அளித்திடு, பரிசுத்த பரிசாய் பரனுக்கு படைத்திடு, குற்றமற்ற கனியா கிறிஸ்துவுக்கு காண்பித்திடு, சுயத்தை வெறுத்து சிலுவையை சுமந்திடு, சுயத்தை வெறுத்து சிலுவையை சுமந்திடு, சரீரம் என்பதை ஆலயமாக்கிடு, சரீரம் என்பதை தேவ ஆலயமாக்கிடு,
ஆலயம், மகிமையின் ஆலயம், மகத்துவ ஆலயம், மகிமையின் ஆலயம், மகத்துவ ஆலயம், அன்பின் ஆலயம், நாமே அவ்வாலயம், அன்பின் ஆலயம், நாமே அவ்வாலயம், தேவனின் ஆலயம், துதிகளின் ஆலயம், பரமனின் ஆலயம், பரிசுத்த ஆலயம். அப்படியே நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிப்போம். ஆண்டவரே, தகப்பனே, ஐயா, கர்த்தாவே, கைகளினாலே கட்டப்பட்ட ஆலயத்திலே நான் வாசம் பண்ணவில்லை, நீங்களே ஆலயமாயிருக்கிறேன், உங்களிலே நான் வாசம் பண்ணுகிறேன் என்றபடி ஐயா, நாங்களே அந்த தேவ ஆலயமாயிருக்கிறோம், எங்களிலே வாசம் பண்ண நீர் விரும்புகிறேன். குறிப்பாக இந்த வாலிப பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். இந்த வாலிப பிள்ளைகள் ஆண்டவரே, ஐயா, தங்கள் வாழ்க்கையை எதனால் சுத்தம் பண்ணுவா, உங்களுடைய வார்த்தையின்படியே பரிசுத்த ஆவியானவரே இந்த பிள்ளைகளுடைய ஒவ்வொருடைய ஆவி ஆத்மா சரீரங்கள் விடுவிக்கப்படட்டும் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்படட்டும் ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம், இந்த சபையாரை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொருவரையும் பரிசுத்த ஆவியானவரை நிரப்ப வேண்டும் என்று செபிக்கிறோம். இந்த நாளில் ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். ஸ்தோத்திரம்.